சுட சுட நல்ல உதிரி உதிரியாக கட்டிகள் இல்லாமல் சூப்பரான ஒரு ரைஸ் சேமியா பார்க்கலாங்களா. அகலமாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு சேமியா மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து சேமியாவை உள்ளே போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஊற வைங்க. அடுத்தது இட்லி பாத்திரத்தில் நம்ம வேக வச்சு எடுக்க வேண்டியதான். தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு சேமியாவை தட்டில் வச்சு ஒரு 3 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்தால் போதும். நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும். ரொம்ப நேரம் வெந்துருச்சுனாலும் கொஞ்சம் கட்டிகளோட கூழ் மாதிரி ஆகிடும். இப்போது தாளிக்கிறதுக்கு ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகான்னு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லித்தலை. இப்போது வெந்த சேமியாவை நல்லா உதுத்து விட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். வெங்காயம், நம்ம எடுத்து வச்ச வரமிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா தாளிச்சிட்டு நம்ம வேக வச்ச சேமியா, நல்ல கை நிறைய தேங்காய் பூ போட்டு மிக்ஸ் பண்ணி மல்லித்தலையை தூவி இறக்குனீங்கன்னா சுட சுட சூப்பரான சேமியா ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.